பொங்கல் பரிசு தொகுப்புக்காக பன்னீர் கரும்புகளை இடைத்தரகர்கள் இல்லாமல் அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டை அடுத்துள்ள பத்திரக்கோட்டை, சிவனந்திபுரம், சத்திரம் கூரணப்பட்டு, போக்காக்கொல்லை, சமட்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 300 ஏக்கரில் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். தற்போது பொங்கல் பண்டிகைக்காக பன்னீர் கரும்புகள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு பன்னீர் கரும்பு வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் பன்னீர் கரும்புகளை இடைத்தரகர்கள் இல்லாமல் அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே 300 ஏக்கருக்கு மேலே பொங்கலுக்காக பயிரிடப்பட்ட பன்னீர் கரும்பு இருக்குது. ஆனால் நான் மட்டும் 1 ஏக்கர் போட்டிருக்கேன். எனக்கு மட்டும் 1 ஏக்கருக்கு 1,20,000 செலவாயிருக்கு. இது பொங்கலுக்கு என்று பயிரிடப்பட ஒரு சிறப்பான கரும்பு தான். இதில் அரசு எந்த கொள்முதல் எடுத்து நேராக பண்ணாலும் இடைத்தரகர்கள் பூந்து இதில் விவசாயிக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய லாபத்தை கெடுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 1,20,000 செலவாகுது. அது இல்லாத பொங்கலுக்கு வெட்டுற அன்னைக்கு அது ஒரு 40,000 ஆகும். 1.25 லட்சம் ஆகுது செலவு ஏக்கருக்கு. அப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, வர்ற அதிகாரி செலவு இருக்குது. 25 ரூபா வரைக்கும் எடுத்தால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.